ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, தேர்ட் டேர்ம் 600 தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சோசியல் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் லெசன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏஷியன் தமிழகம் த சங்கமேஜ். பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த லெசன் என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ் சங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தெரிஞ்சுக்கிட்டுக்கு முக்கியமான மெயின் சோர்ஸ் ஆகக்கூடிய சங்க இலக்கியம் பற்றிய நாலேஜ் டெவலப் பண்ண போகிறோம். ஓகேவா? சங்கம், தமிழ் லிட்ரேச்சர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் மூவேந்தாஸ், சேர, சோழ, பாண்டிய அந்த 3 அரசரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க ஆட்சி செய்கிற காலத்தில் சம காலத்தை சொல்லக்கூடிய குறுநில அரசர்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அவங்க ரூல் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் என்ன, நிர்வாக முறை, சமூக பொருளாதார நிலைகள் என்ன, இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுப்போம். சங்க காலத்துக்கு அப்புறமா வந்தவங்க கலைப்பிரர்கள் வராங்க. இந்த கலைப்பிரருடைய காலத்தை பற்றி புரிஞ்சிக்க போகிறோம். ஓகேவா? இல்லை நம்ம சங்க காலம் சொல்லக்கூடிய சங்கம் அப்படின்ற வேர்டு மதுரை பாண்டிய அரசருடைய சப்போர்ட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு தமிழ் புலவர்களுடைய குரூப் தான் அது சங்க காலம்னு சொல்கிறோம். சங்கம் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் போல், இங்கிலீஷில் அசோசியேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த அசோசியேஷனில் ஃபுல்லாக பாய்ட்ஸ் தான் இருப்பாங்க. இவங்க எழுதின புக்கை பேர்னா சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சங்க இலக்கியம்னா சங்க லிட்ரேச்சர் சொல்கிறோம். ஓகேவா? இவங்க இவர் இயற்றப்பட்ட பாடல்கள்லாம் இயற்றப்பட்ட காலத்தை சங்க காலம், சங்கமேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இவங்க 3 பேர் மிக முக்கியமாக தமிழ் நூல்கள் மீட்டு கொண்டு வரட்ட முக்கியமான ஒரு 3 பேர் யாருன்னா, ஆறுமுக நாவலர், தாமோதர பிள்ளை, உவேச சாமிநாதர். இவங்க 3 பேர் தான் அந்த காலத்துலலாம் புக்கோ பேப்பரோ எதுவும் கிடையாது. அந்த காலத்தில் இலக்கியங்கள் எல்லாமே பனையோலையில் எழுதியிருப்பாங்க. அந்த பனையோலையில் இருக்கக்கூடிய தமிழ் செவ்விய இலக்கியத்தை பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் முக்கிய பங்காற்றியவர்கள் இந்த 3 பேர். யார்? ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, உவேசா. ஓகேவா? நெக்ஸ்ட் மெயின் சோர்சஸ், சான்றுகள் என்னென்ன பார்ப்போம். கல்வெட்டுகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கலிங்க நாட்டிலே அரசரான காரவேலருடைய இடிகும்பா கல்வெட்டு புகழூர், கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டு. இந்த புகழூர் அப்படின்னு எங்கே இருக்குன்னா, கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேவா? அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணி கல்வெட்டு. நெக்ஸ்ட்டு அசோக் எடிக்ஸ் 2 அண்டு 13 எடிக்ஸ் சொல்லுவாங்க. ஆணைகளான பேராணை கொண்டு வந்திருப்பார் அப்படின்ற ஒரு கல்வெட்டு. அது மட்டும் இல்லாமல் மாங்குளம், அழகர் மலை, கீழ்வளவு இந்த மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள். இந்த ஊர்கள்லாம் எங்கே இருக்குன்னா, இப்போது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாமே. ஓகேவா? செப்பேடுகள், காப்பர் பிளேட்ஸ். செப்பேடுகள்னால் காப்பர் பிளேட்ஸ். வேள்விக்குடி, சின்னமுனூர் இந்த 2 பிளேஸுக்குரிய காப்பர் பிளேட்ஸ் மூலமாக நம்ம சங்க இலக்கியங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். சங்க காலத்தில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு காயின்ஸ், நாணயங்கள். சங்க காலத்தை சேர்ந்த நிறைய மூவேந்தர்களும் சரி, குறுநிலரசர் நிறைய பேருமே நாணயங்களையும் ரோமானிய நாணயங்களையும் வெளியிட்டாங்க. ஓகேவா? மூவேந்தர்களும் சரி, குறுநிலரசர் 2 பேருமே ரோமானிய நாணயங்களும் சங்க இலக்கிய நாணயங்களும் வெளியிட்டாங்க. நெக்ஸ்ட் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், மெக்லெட்டிக் மொனமெண்ட்ஸ். புதைவிடங்கள், நடுக்கற்கள், ஈரோ ஸ்டோன் சரி, புதைவிடங்கள், பியூரல்ஸ், அதாவது புடைச்சிப்பாங்களா அந்த காலத்தில் இறந்தவங்க எரிக்கக்கூடிய திறன், எரிக்கக்கூடிய இது இல்லை புடைப்பு முறை தான் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ புதைவிடங்கள் இருக்குது நிறைய. அகழ்வாராய்ச்சி எங்கென்ன பிளேஸ் நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொர்க்கை, அழகன்குளம், உறையூர், இப்போ கீழடி கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? இலக்கியச்சங்கம் என்னென்ன, தொல்காப்பியம், மேட்டுத்தொகை, பத்துப்பாட்டு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நூல் தான். கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. இதை தவிர்த்து வேறு என்ன காப்பி நூல்னா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அயல் நாட்டவர் சென்ற குறிப்புகள் பார்த்தீங்கன்னா, எரித்ரே கடலுடைய பெரிப்ளஸ் அந்த புக், பெரிப்ளஸ் பை எரித்ரியன் சி.
பிளினியுடைய இயற்கை வரலாறு, டாலமியுடைய புவியியல், மெகஸ்டைன்ஸ் இண்டிகா ராஜாவளி மகாவம்சம் தேமாவம்சம். இது மூலமாக நம் நாட்டினுடைய சங்க காலத்து வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் தொல்காப்பியம் அப்படின்றது ஒரு இலக்கண நூல். இது சங்க கால மக்களுடைய மொழி, பண்பாடு இதை பற்றி உயர்தரத்தை சுட்டி காட்டும். தொல்காப்பியம் அப்படின்றது நம்ம தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் நூல். ஓகேவா? ஆக்சுவலாக அகத்தியம் தான் ஃபஸ்ட்டு. அகத்தியத்துடைய ஆசிரியர் அகத்தியர். இந்த நூல் நமக்கு கிடைக்காதனால அதுக்கு அடுத்ததாக அவருடைய மாணவர் எழுதிய தொல்காப்பியம் நமக்கு கிடைச்சதுனால முதல் நூலாக எடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கால அளவு, டைம் ஸ்பேன் கிமு 3ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவருடைய கால அளவு. இவங்க என்னென்ன அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, வடக்கு திருவேங்கடத்திலிருந்து தெற்கு பகுதி கன்னியாகுமரி வரைக்கும். இதுதான் தமிழகம்னா. இங்கே வடக்கில் திருப்பதி இருக்குது, இங்கே கன்னியாகுமரி இருக்குது. ஃபுல்லாகவே இவங்க ரூல் பண்ண பிளேஸ் தான். வெஸ்ட்டு ஈஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 சைடுமே கடல் தான். ஓகே, இந்த சைடும் கடல், இந்த சைடு கடல். ஓகேவா? இதுதான் சொல்லியிருக்காங்க. இவங்க காலத்தை இரும்பு காலம்னு சொல்லுவாங்க. இரும்புகள் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அயன் ஏஜ். பண்பாடு, பெருங்கற்கால பண்பாடு. அரசு முறை, முடியாட்சி. ஆட்சி செஞ்ச அரசர்கள் யார் பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டியா. இது எல்லாமே சங்க காலத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? சங்க காலத்தை ரூல் பண்ணவங்க. நெக்ஸ்ட்டு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் தமிழ் மொழி பேராசிரியரான ஜார்ஜ் லாட் இவர் என்ன பண்ணுறாரு, தமிழ் மொழி லத்தீன் மொழி அளவுக்கு மிக பழமையானது அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பார். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்ப்போம். சேரா, சோழ, பாண்டியாவும் பார்ப்போம். சேரா அப்படின்றது சங்க காலத்தப்போ மூவேந்தர்கள் தமிழக பகுதிகளை ஆட்சி செஞ்சாங்க. சங்க காலத்து மூவேந்தர் ஆட்சி செஞ்சாங்க. அதில் இந்த வேண்டர் அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா சேர, சோழர், பாண்டியர் 3 பேருக்குமே மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேண்டர்னா அரசர். சேரர்கள் பண்ண என்னென்ன பிளேஸ் இந்த இடத்துல தான் சேரர்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அது ஃபஸ்ட்டு இந்த பேராப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக மூவேந்தர்கள் யார், அவங்க எப்படிலாம் அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இந்த இதில் தான் சேரர்களுடைய கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்த சேரர்கள் தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் இந்த மாதிரி பிளேஸ் ஆட்சி செஞ்சாங்க. ஆக்சுவலாக இப்போ தமிழ்நாடு மாதிரி அந்த சங்க காலத்து இல்லை. இப்போது சங்க கால தமிழகம் அப்படின்றது ஃபுல்லாக கேரளாவும் சுற்றி தான் இருக்குது. ஓகேவா? ஃபுல்லாக இது இப்போது இந்த காலத்தில் இந்த சைடு தான் தமிழகம், இது கேரளா அப்படின்றது இப்போ நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த கேரளா கூட நம்முடைய தமிழக பகுதியில் இருந்துச்சு. ஓகேவா? இதை சுற்றி தான் ஃபுல்லாகவே தமிழகமாக இருந்தது. ஓகே, இதுதான் ஃபுல்லாகவே தமிழகம் தான். இதில் தெற்கு இந்த கேரளா ஃபுல்லாகவும் தமிழ்நாட்டில் இந்த கொங்கு மண்டலத்தையும் கொங்கு மண்டலம் இப்போ கூடிய கோவை மட்டும் கிடையாது, சுற்றி ஒரு சில பகுதிகளை சேர்ந்து தான் கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி அப்படி முற்காலத்தில் சொல்லிட்டு வந்தாங்க. அந்த கொங்கு மண்டலத்தையும் ஃபுல்லாகவே ரூல் பண்ணவங்க யாருன்னா சேரர்கள் தான். ஓகேவா? சேரர்களுடைய அரசியலை பற்றிய செய்திகள் சொல்லக்கூடிய நூல் படித்துப்பட்டு 1 மார்க் கொஷின் மார்க் பண்ணிக்கோங்க. சேர அரசியலை பற்றிய செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்க நூல் ஒன்று என்னன்னா படித்துப்பட்டு. நெக்ஸ்ட்டு சேரன் அரசர் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். வட இந்தியா இமயமலைக்கு போயிட்டு கண்ணகி சிலை வடிக்கிறதுக்காக ஒரு கல்லை கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? சிலைவடிக்கார பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இந்த இமயமலையிலிருந்து கற்களை எடுத்து கொண்டு வந்தார். ஆல்ரெடி தெரியும், செங்குட்டுவனுடைய தம்பி தான் இளங்கோவடிகள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவர் மூலமாக தான் பத்தினி தெய்வ வைப்பாரை கொண்டு வந்திருப்பாங்க, அறிமுகப்படுத்தியிருப்பார். இவர் தான் செங்குட்டுவனின் தம்பி யாருன்னா இளங்கோவடிகள். நமக்கு சொன்னான். இவர் தான் சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர். இரும்பொறை இது இவரை பற்றி சொன்னது என்னன்னா செங்குட்டுவனுடைய டேட்டா பற்றி சொன்னோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு அரசர் வராரு, இரும்பொறை. இவர் பார்த்தீங்கன்னா
அவருடைய பேர்லேயே காயின்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. சில சேர நாணயங்களில் இவருடைய சின்னமான சேரோட சின்ன வில்லு அம்பு இந்த ரெண்டுமே பிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இது ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு முக்கியத்துவம் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மிக சிறப்பு பெற்ற அரசர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சிறந்த அரசர்கள் வந்து ஒரு 4 பேரும் கூப்பிட்டுருக்காங்க. உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு சேர அரசர்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சோழர்கள். யார்? சோழர்களை பார்க்க போகிறோம். சேரர்களை அவ்வளோ கான்செப்ட் ஃபினிஷ். இப்போ சோழர்களை பற்றி பார்ப்போம். சோழர் அப்படின்றது இப்போ சோழஸ் வேங்கட மலைகளை வரை விரிந்திருந்தது சொல்கிறாங்க. காவிரி கிழிமுக பகுதி காவிரி கழிமுக பகுதி சோழ அரசின் மையப்பகுதியாக விளங்கியது. காவேரி ரிவர் போட்டு பார்த்தீங்களா, அந்த ரிவர் தான் சோழ அரசுடைய முக்கிய ஒரு பகுதியாக இருக்குது. பிறகு இந்த பகுதி எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா சோழ மண்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதில் ஒரு ஃபேமஸாக கிங் யார் தெரிஞ்சால் உங்களுக்கே தெரியும். கரிகால் சோழன் சொல்லல அவங்க. இவர் தன்னை எதிர்த்து வந்த அக்னிஸ்டாக இருந்த சேரர்கள், பாண்டியர்கள், அவங்கள ஆதரவு செய்த 13 வேளிர்களும் கூட்டு எல்லாமே தஞ்சையில் இருக்கக்கூடிய வெண்ணி அப்படின்ற சின்ன ஊரில் தோற்கடிச்சிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா இது, நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன் இது. யார் அது? சேரர்கள், பாண்டியர்கள், அவங்க சப்போர்ட்டிவ் வந்த 13 வேலிகள் 3 பேர் சேர்ந்த கூட்டுப்படையை எந்த இடத்துல தோற்கடிச்சிருப்பான்னா வெண்ணி அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்கு பண்ணால் தஞ்சையிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேவா? ஐ மீன் தஞ்சையிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவர் கரிகாலில் என்ன பண்ணியிருப்பான்னா காடுகளை எல்லாமே விவசாயம் செய்யக்கூடிய நிலமாக மாற்றியிருப்பார். விவசாயத்தை மேம்படுறதுக்காக காவிரி நடுவே கல்லணையை கட்டியிருப்பார். கல்லணை அப்படின்ற டேமை கட்டியிருப்பார். ஓகேவா? காவிரி நடுவே கல்லணையை கட்டியவர் யாருன்னா கரிகால் சோழன். சோழர்கள் துறைமுகமான புகார். இந்த புகார் நகரம் இந்திய பெருங்கடலுடைய நிறைய பகுதியிலிருந்து வரக்கூடிய வணிகர்களுக்கு சொல்லலாம். ஆனால் நிறைய வணிகர்கள் இந்த பகுதியில் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பட்டினப்பாலை அப்படின்ற நூல் கரிகாலனுடைய ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக முறைகளை பற்றி சொல்லக்கூடிய நூலாக இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த சேரர்கள் என்ன சொன்ன நம்ம பதிற்றுப்பட்டு நூல் சொல்லணும். இல்லை என்ன நூல் சொல்கிறாங்க, பட்டினப்பாலை அப்படின்ற நூல் 17 கணக்கு சார்ந்த நூல். இந்த நூல் கரிகாலன் ஆட்சியப்போ நடைபெற்ற வணிக நடைமுறையை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கு. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு நூல். ஓகேவா? நெக்ஸ்ட் கல்லணை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்லணை அப்படின்றது கற்கள் கட்டப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். இந்த கல்லணை பாசனத்துக்காக கழிமுக பகுதி வழியாக நீரை நிரப்பி விடுறதுக்காக காவிரி ஆற்று நடுவே இந்த கல்லணை குறுக்கே கட்டியிருக்காரு. கல்லணை கட்டுறப்போ எத்தனை ஏக்கர் நிலத்துக்கு நீர்ப்பாசனம் வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா 69,000 ஏக்கர் நிலத்துக்கு இது நீர்ப்பாசன வசதி கொடுத்திருக்கு. ஓகேவா? இல்லை மிக சிறந்த அரசர்களை பற்றி பார்ப்போம். முக்கியத்துவம் வாய்ந்தனா இளஞ்சேட்சன்னி, கரிகாவலவன், கோ செங்கானன், கிளிவளவன், பெருங்கிணர் கிளி. இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு அரசர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாண்டியர்கள். பாண்டிய அரசரை பற்றி சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது. இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா பாண்டியர்கள். நம்ம மதுரையை குறிப்பாக மதுரையை ஆட்சி செஞ்சவங்க பாண்டியர்கள் தான். இவங்க நிறைய தமிழ் புலவர்களையும் சரி அறிஞர்களையும் சரி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பாண்டிய அரசருடைய பெயர்கள் சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்கு. நெடுஞ்செழியன் அப்படின்றது மிக சிறந்த புகழ்பெற்ற போர் வீரராக இருந்தார். பாண்டியரசன் நெடுஞ்செழியன். இவர் என்ன பண்ணுறாருன்னா சேர சோழ 5 வேளிர்களையும் கூட்டுப்படியை தலையாலங்கானம் அப்படின்ற பிளேஸில் தோற்கடிச்சிருப்பார். நம்ம கரிகால் சோழன் பற்றி பச்சோம் பார்த்தீங்களா, அது வேளிர்கள் பற்றி பச்சுமே.
யார் என்ன பிளேஸ் தோற்கடிச்சிப்பார்னா வெண்ணி அப்படின்ற பிளேஸில் தோற்கடிச்சிப்பார். சொன்னால இது வந்து தஞ்சாவூரில் தோற்கடிச்சிப்பார். யார்? சேர சோழ. இங்கே 5 வேளிர்கள், அங்கே 5 வருஷம் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க கூட்டுப்படையில்? 11 வேளிர்கள், 11 பேர் அங்கே சொல்லியிருப்பாங்க, 5 பேர். ஓகேவா? இவருடைய அது மட்டும் இல்லாமல் இவர் கொற்கையின் தலைவர் அப்படின்னு போற்றப்படுகிறார். இவர் என்ன சொல்கிறாங்க? கொற்கையின் தலைவர் அப்படின்றதும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாண்டிய நாடு முட்டுக்குளிப்புக்கு மிக ஃபேமஸானது. முட்டுக்குளிப்பு தெரியல உங்களுக்கு? கடலுக்கு அடியில் போய் முட்டி எடுப்பாங்க, அதுதான் முட்டுக்குளிப்பு சொல்கிறோம். அந்த முட்டுக்குளிப்பு ஃபேமஸாக இவங்க. அது மட்டும் நிறைய காயின்ஸும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவரோட நாணயங்களில் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு யானையோடைய உருவம் இருக்கும், இன்னொரு சைடு வந்து மீனோட உருவட்டி இருக்கும். இதான் காயின் அப்படின்னா, இதுதான் காயின்னா ஒரு சைடு யானை, இன்னொரு சைடு மீன். ஓகேவா? இந்த மாதிரி இது இருக்கும். ஓகேவா? முடுக்குடுமி பெருவழி அப்படின்ற அரசன் வந்து நிறைய வேத வேள்விகளெல்லாம் நடத்தி கொண்டார் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். யார்? முடுக்குடுமி பெருவழி. ரொம்ப முக்கியமான அரசர். ஓகேவா? இதை மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேப் 6th standard ஸ்டூடெண்ட்ஸ் மேப் நல்லா பார்த்துக்க. கொஷின்ஸ் வந்து கேட்கலாம், டேட் மிட் டேர்ம்லேயும் கேட்கலாம், அது டேர்ம் எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாலாறு, தென்பெண்ணை, மரக்காணம், அரிக்கமேடு, காவிரிப்பூப்பட்டினம், நாகப்பட்டினம், சோழர்கள் உறையூர், பாண்டியர்கள், முசிறி, அரபிகள் எல்லாமே பெரியார். இது சேரர்கள், கொற்கை, மதுரை இந்த சைடு ஃபுல்லாகவே பாண்டியர்கள் ரூல் பண்ணாங்க. இந்த சைடு ஃபுல்லாக சோழர்கள் வந்து ரூல் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மூவேந்தர்கள் சுட்டி கொண்ட பெரு முக்கியமான ஒரு பட்டம். இப்போ இந்த பட்டங்களை கொடுத்து கேட்பாங்க. இப்போ சென்னி அப்படின்றது எந்த அரசருடைய பட்டம் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சோழர்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆடவன், குட்டுவன், வானவன், இரும்பறை எல்லாம் சேரர்கள். சேரல் இரும்பறை எல்லாம் தெரியும். ஓகேவா? சென்னி, செம்பியன், கிள்ளி, வல்லவன் சோழர்கள். மாறன், வழிரி, செழியன், நெடுஞ்செழியன் பாண்டிய அரசன் குறிக்கும். ஓகே, நெடுஞ்செழியன் ஞாபகம் வச்சுங்க. தென்னர், தென்னர்னா தென்னன் அப்படின்னு சொல்ல மன்னவன், பாண்டியர் குறிக்கக்கூடிய மன்னர். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் பார்ப்போம். யார்? பாண்டிய அரசில் முக்கியமான அரசர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெடியோன், நன்மாறன், முடுக்குடுமி பெருவழி, நெடுஞ்செழியன் இவங்க எல்லாமே மிக முக்கியமான அரசர்கள். நெடுஞ்செழியன் பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? இவங்களுக்கு சின்னங்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அரசுரிமை சின்னங்கள்னா ராயல் இன்சைனியா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ராயலிட்டி, அதாவது அவங்க ராயல்ட்டி என்னன்னு பார்ப்போம். ஸ்கிரிப்சர் மீன்ஸ் கோல், செங்கோல். ட்ரம்னா முரசு. ஒயிட் டம்ளர், வெண்கொற்றுக்கடி. நான் 3மே ஒரு அரசுக்குரிய சின்னங்களாக இருக்குது. ஒரு சில டைம் 2 மார்க்கில் கேட்பாங்க அரசுக்குரிய சின்னங்கள் யாவை அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் கேட்பாங்க. நீங்கள் இது மட்டும் என்ன போடும்? செங்கோல், முரசு, வெண்கொற்றுக்கடி இந்த 3 பாயிண்ட் மட்டும் எடுத்தாவே போடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப முக்கியமான டேபிள் காலம். சேரர்கள் அப்படின்றது பனம்பூ. சேரர்கள் பனம்பூ மாலை. உங்கள் துறைமுகம் வந்து 2, முசிறி, தொண்டி. தலைநகர் வந்து வஞ்சி, கரூர். சின்ன வில்லம்பு. ஓகேவா? கரூர் அப்படின்றது இப்போது கரூர் சொல்கிறோம். ஓகேவா? வஞ்சிக்கு முன்னால் சொல்லியிருந்தோம். ஓகேவா? சோழர்கள் வந்து அட்டிப்பூ மாலை, அட்டிப்பூ மாலை அணிஞ்சிருப்பாங்க. இவங்க நகரம் புகா நகரம். இவங்களுடைய துறைமுகம் வந்து உறையூர். உறையூர் அப்படின்றது தலைநகர். ஓகேவா? உங்களுக்கு சின்னம் வந்து புலி. நெக்ஸ்ட் பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலை, கொற்கை நகரம் இந்த துறைமுகம், மதுரை நகரம், 2 மீன்கள் அப்படின்றது ஒரு சின்னம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குறுநில அரசர். குறுநிலன்னா மைனர் சேஃப்டைன்ஸ் சொல்லக்கூடியவர்கள். இங்கே ஆய்வேலிர், கியர், இந்த கடையெழுவலர்கள் சொல்கிறல அவங்களாம் இல்லை பார்ப்போம். ஓகேவா? முடிசூடிய இந்த 3 மூவேந்தர்கள் தவிர்த்து மற்ற இண்டிபெண்டன்ட் கிங்ஸ் இருந்தாங்க. அந்த குறுநில அரசர்கள் இருந்தாங்க. ஆய் அப்படின்றது தமிழ் சொல்லணும் ஆயர்கள். ஆயர் அப்படின்ற
சொல்லில் இருந்து பெறப்பட்டது. அதாவது ஆணிரை மேய்ப்போட ஆயர் சொல்கிறாங்க. சங்க காலத்து ஆய்மன்னர்கள் முக்கியமாக அந்திரன், திடியன், நன்னன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. வேளிர்கள் அப்படின்றது வேளாளர் அப்படின்ற சொல்லிட்டு வந்தது. ஆட்சி செஞ்ச நில உடைமை பிரிவினர், அதாவது ஆட்சி செய்யக்கூடிய நில உடைமை பிரிவினர், ஜமீன்தார்ஸ் மாதிரி. ஒரு ஃபேமஸான வேலைக்காரிய வளர்கள் சொல்லக்கூடிய பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி இதெல்லாம் முக்கியமான ஒரு அரசர் கடை எழுவலர்கள் அப்படின்றது 2 மதிப்பெண்வினால் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாமே தமிழ் புலவர்களை பெருந்தன்மையோடு தாராளமான ஆதரித்தனால இவங்க ஃபேமஸ் ஆடினாங்க. நெக்ஸ்ட்டு கிழார் அப்படின்றது கிராம தலைவர் சொல்கிறாங்க. கிழார் அப்படின்னா கிராம தலைவர். நெக்ஸ்ட்டு சங்க கால ஆட்சி அமைப்பு எப்படி இருந்துச்சு பார்ப்போம். அரசுரிமைனா கிங்ஷிப். ஓகேவா? அரசுரிமைனா கிங்ஷிப். இந்த அரசுரிமை அப்படின்ற பரம்பரை வந்து அரசர், அந்த ஆட்சி செய்கிறவங்கள அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கோ அப்படின்ட்டு சொல்லலாம். இவங்க கோன் அப்படின்ற சொல்லி சுருக்கண்டா கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் அப்படின்ற பேரால் அரசர் வந்து அழைக்கப்படுகின்றார். பொதுவாக ஆட்சி செஞ்சவங்க வந்து அரசருடைய மூத்த மகன் தான் நெக்ஸ்ட் அரசனாக வரணும். நம்ம தெரிஞ்சுனா ஒரு அரசன் வந்து ஆட்சியர்னா அவனுக்கு அப்புறமா யார் ரூல் பண்ணணும்னா அவங்க பெரிய பையன் யாரோ அவன் தான் ரூல் பண்ணும். பட்டமே சூட்டக்கூடிய விழாக்கு அரசு கட்டிலிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முடிச்சூட்டு விழா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம அதிகமாக இந்த முடிச்சூட்டு விழா நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த அரசு கட்டிலிடுதல் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம கொஷின் வந்து கேட்கலாம். பட்டம் கட்டப்படும் விழாவுக்கு என்ன பேர் சொல்லி குட்டுருவாங்க. ஆப்ஷனில் இந்த முடிச்சூட்டு விழா எல்லாமே இந்த கண்டென்ட் இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். அதில் 2மே படிச்சுங்க. இந்த அல்லது அப்படின்ற மாதிரி வந்துட்டாவே 2மே படிச்சுட்டா உங்களுக்கு சேஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இளவரசர்கள் வந்து பட்டத்து இளவரசர்களே கோமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இளையோர், இளங்கோ, இளஞ்செய்யன், இளைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். பட்டத்து இளவரசரை கோமான்னு சொல்கிறோம். அவனுக்கு அப்புறமா ஒரு தம்பி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இளங்கோ, இளஞ்செய்யன், இளஞ்சேரல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு அரசர் தினமும் என்ன பண்ணுறாருன்னா அரசவையை நாளவையை கூட்டியிருப்பார். அங்கு அவருடைய விவாதங்கள்லாம் செவிமடுத்து எல்லா வழக்கையும் தீர்த்து வச்சார். அரசுடைய வரிகள் மூலமாக, இந்த டேக்ஸ் மூலமாக, ரெவென்யூ மூலமாக தான் கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? அரசுடைய தேவைகள், வருமான, இன்கம் எல்லாமே இந்த டேக்ஸ் மூலமாக வந்திருக்கு. அதில் மிக முக்கியமான வரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவரி தான். முக்கியமான ரெவென்யூ என்னது? நிலவரி. இறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முக்கியமான 1 மார்க் கொஷின். நிலவரிக்கு இன்னொரு பேர் என்ன? இறை. இதை தவிர்த்து என்னென்ன வரி வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா, வசூல் செஞ்சாங்கன்னா சுங்கவரி, கப்பம், தண்டம் இது மாதிரி நிறைய வரிகள் வந்து வசூல் செஞ்சுருப்பாங்க. அரசர் வீரர்களுமே வீரக்கல் அணிஞ்சிருப்பாங்க. அதை மீது அணிந்திருப்ப பேர், யார் அணிஞ்சிருக்காங்க, அவங்க செஞ்ச அந்த சாதனைகள் என்ன, அதில் எல்லாமே பிடிச்சிருக்கும். ஒற்றர்கள் வந்து நாட்டில் நடக்கிற மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் நடக்கிற விஷயத்தையும் தெரிஞ்சிக்க பயன்படுத்துவாங்க. புறமுழு காயம் மறுவரை, அதாவது ஒரு சன்னதகன்னா புறமுதுகில் வந்து காயப்பட்டதை ஒரு அவமானமாக கருதுவாங்க. இதனால் அது மாதிரி காயப்பட்டால் அரசு என்ன பண்ணாங்கன்னா சாகுற வரைக்கும் உண்ணாவிரதமாக இருந்து உயிரை வந்து மாய்ச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சபை. சபைனா கோர்ட். பொதுவாக சபை அப்படின்ற அரசவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அரசர் வந்து அரியணை அப்படின்ற ஆசனத்தில் அமர்ந்து வரக்கூடிய வழக்குகளை தீர்க்க பார்த்துப்பார். ஓகேவா? அது பக்கத்துலேயே அரசர் சுற்றி யார் இருப்பாங்கன்னா அதிகாரிங்க இருப்பாங்க, சிறப்பு சீஃப் கெஸ்ட் யாரும் இருப்பாங்க, அவை புலவர்கள் இருப்பாங்க. எல்லாமே அரசில் வந்து 5 வித கடமைகளை செஞ்சாங்க. என்னென்ன கடமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா கல்வி கற்பதை ஊக்குவித்தல். கல்வி எல்லாருமே படிக்கணும் அப்படின்ற இது வந்து என்ன பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. பெர்ஃபார்மிங் ரிச்சுவல்ஸ்னால் சடங்குகள் நடத்தணும். பரிசலை கொடுக்கறது, மக்களை பாதுகாக்கிறது, குற்றவாளி தண்டித்தல், இந்த மாதிரி 5 விதமான கடமைகளை செய்வாங்க. தூதுவர்களால் அரசரால் பணியில் அமர்த்தப்பட்டனர். தூதுவர்கள்னால் ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு வந்து போய் வரத்துக்காக ஒரு தகவல் தெரிவித்துக்காக தூதுவர்கள் வந்து பயன்படுத்தாங்க. ஓகேவா?
அரசர்கள் வந்து அந்த நிர்வாகம் செய்யறதுல நிறைய அதிகாரிகளை உதவி செஞ்சாங்க. அதில் முக்கியமாக 5 பேர்கள் சொல்லக்கூடிய ஐம்பெரும் குழு சொல்லக்கூடியவர்கள். நெக்ஸ்ட் 8 பேர் கொண்ட குழு ஒன்று. 5 பேர் குழுவுக்கு பேர் வந்து ஐம்பெருங்குழு. 8 பேர் வந்து எண்பதாயிரம், எண் பேராயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 குரூப் வந்து இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு படை. அரசருடைய படை அப்படின்றது இராணுவத்தை 4 பிரிவுகள் இருக்குது. ஒன்று காலாட்படை, காலிலே போய் சண்டை போடுவாங்க. காலால் நடந்து போய் சண்டை போடுவாங்க. குதிரையை யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. யானையை யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. தேர்ப்படை. இந்த 5மே படைப்பிரிவுகள். இதை தலைவர் ஒருத்தர் இருப்பார் பற்றி படை தலைவர். அவர் தானே தலைவன் அப்படின்னு சொல்ற சேனாதிபதி சொல்கிறல அவங்க தான் தானே தலைவன். அந்த காலப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட அந்த காலத்தில் என்னென்ன பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள் வாள், கேடயம், எரியீட்டி. தோமாரான எரியீட்டி வேல் மாதிரியே இருக்கும். எரியீட்டுக்காக யூஸ் பண்ணாங்க. அது ஈட்டி அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. வில்லு, அம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. தோமரா அப்படின்றது கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய எதிரி மீது ஏவுகணை மாதிரி வீசப்படுறது தான் தோமாரம்னு சொல்லுவாங்க. ஈட்டி சொல்கிறதுல அதுதான். நெக்ஸ்ட்டு இந்த ஆயுதங்கள்லாம் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா படைக்கொட்டில் அப்படின்னு சொல்கிறோம். கோட்டைகள் வந்து எல்லாமே அரண்னா பெரிய தூண்களாலும் ஆழமான அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டன. நிறைய அந்த அரண்மனையை சுற்றி பார்த்தா நிறைய அகழிகள் இருக்கும். அந்த முதலைகள் நிறைய இருக்கும். நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. போர் முரசும் கடவுளாகவே கருதப்பட்டன. போர் அறிவிக்கக்கூடிய முரசும் ஒரு கடவுளாக தான் பார்த்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சட்டமும் நீதியும். சட்டம் அதை கொடுக்கக்கூடிய லா அண்ட் ஜஸ்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசர் தான் ஒரு மேல்முறையீடு செய்யக்கூடிய நீதிமன்றம்னு சொல்கிறாங்க. கடைசியாக மேல்முறையீடு செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட கோர்ட்டில் இருந்தால் மேல்முறையீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே எங்கே போகுதுன்னா லாஸ்ட்டாக அரசுகிட்ட தான் போகும். தலைநகரில் நீதிமன்றம் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா அவை அப்படின்னு சொல்கிறோம். கிராமங்களில் மன்றங்கள் மூலமாக தீர்ப்பு கொடுப்பாங்க. ஓகேவா. கிராமம் கேட்டால் மன்றங்கள். தலைநகரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு அவை அப்படின்ற பேர். தண்டனை எப்படின்னா எப்போவுமே கடுமையாக இருக்குமா. ஒரு சின்ன சின்ன திருட்டு வழக்கு கூட அந்த யூடிசியும் சரி, நெக்ஸ்ட் திருட்டு தொழில் இருந்தால் சரி, எல்லாருமே மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும். ரொம்ப கடுமையாக இருக்குமா. தலையை துண்டிக்கிறது, உடல் உறுப்பை துண்டித்தல், சிற்றவதை செய்கிறது, ஜெயிலில் அடைக்கிறது, அபராதம் போடுறது, இது மாதிரி நிறைய தண்டனைகளை வந்து கொடுத்தாங்க. ஓகேவா. குற்றங்களுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனைகள் எல்லாம் ரொம்ப கொடுமையான தண்டனை தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னா, ஓவராலாக ஆட்சி போய் இந்த மண்டலம் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் மண்டலம். இந்த மண்டலங்களை என்ன பிடிக்கிறாங்கன்னா நாடுகளாக பிரித்தாங்க. செகண்டு நாட்டை கூற்றங்களாக பிரித்தாங்க. கூற்றம்னா 3. ஊர் அப்படின்ற கிராமம். அது பேரூர், சிற்றூர் அப்படின்ற 2ஆக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மூடூர் மிக பழமையான நகரம் அப்படின்றதும் பிரிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்வேஸ் கேட்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கடற்கரை பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு பட்டினம் அப்படின்றனும், அந்த புகார் அப்படின்றது துறைமுகத்தை குறிக்கக்கூடிய பொதுவான சொல்லாக இருக்குது. கடற்கரையோரமாக இருக்கிற நகரங்கள் இருந்துச்சுன்னா பட்டினம், காவிரி பூப்பட்டினம் அந்த மாதிரி பட்டினங்கள் வந்து கடற்கரைக்கு மிக அருகில் இருந்தால். அதே புகார் அப்படின்றது துறைமுகத்தை சொல்லக்கூடிய ஒரு பொதுவான காமன் நேம். இப்போ பேட்டை அப்படின்றது கூட நிறைய தொழில் வளங்கள் அதிகமாக இருந்தால் அங்கே பேட்டை அப்படின்ற கூட ஆட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது கரூர், காஞ்சி. கரூர் தான் இப்போ அந்த காலத்தில் வஞ்சி சொல்கிறாங்க. ஓகேவா. காஞ்சிபுரம் இது எல்லாமே முக்கிய நகரமாக இருந்துச்சு. திணை நிலம், அதாவது அவங்க 5 திணைகளாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நிலத்தையும் அதை பேஸ் பண்ணி தான் ஆட்சி செய்வாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பொருள் ஈட்டுவாங்க. அப்படி என்ன நிலங்க ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். மண்ணுடைய வளத்தை பொறுத்து நிலங்கள் வந்து வகைப்படுத்தி இருப்பாங்க. மருத நிலத்தை மென்புலம், அதாவது நஞ்சை நிலம் சொல்கிறல அது. அதில் என்னென்ன நிலங்களுக்கு விளைவிப்பாங்கன்னா நெல், கரும்பு 2 விளைவிப்பாங்க. நெய்தல் தவிர்த்து மற்ற எல்லாமே வன்சை, அதாவது புஞ்சை நிலம் சொல்கிறது அது. இதில் தானியங்கள், பருப்பு வகைகள் இது மாதிரி நிறைய விளைவிப்பாங்க. ஓகேவா.
பார்ப்போம். நிலங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, குறிஞ்சி. குறிஞ்சி நிலம் வந்து மலையும் மலை சார்ந்த இடங்கள்னு சொல்லலாம். மலையில் இருக்கக்கூடிய எல்லாமே முருகர், அதாவது மலை சார்ந்த நிலங்கள் எல்லாமே குறிஞ்சி திணை சொல்கிறோம். இங்கே வேட்டையாடுற முக்கியமான தொழில் தேன் சேகரித்தல். சேகரித்தல் சொல்லியிருக்காங்க. இங்கே தேன் சேகரித்தல் இங்கே கூட தேன் சேகரிப்பாங்க. இங்கே இருக்கக்கூடியவர்கள் குறவர் குறத்தியர். இவங்க வழிபடக்கூடிய கடவுள் பேர் முருகன். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எப்போவுமே முருகர் கோவில் எல்லாமே பெரும்பாலும் முருகர் கோவில் வந்து மலை மேல் தான் இருக்கும். மலை என்னாவே மலை மேல் தான் இருக்குது எல்லா முருகர் கோவிலும். ஸோ இது குறிஞ்சி ஞாபகம் வச்சுக்க. ஓகேவா? முல்லை. முல்லை வந்து காடு, காடு சார்ந்த இடம். ஆணிரை மேய்த்தல், ஆயர் ஆய்ச்சியர், மாயோன். மாயோன்னா திருமால். ஓகேவா? மருதம். மருதம் வந்து வயல்வெளி ஃபுல்லாகவே வர விவசாயம். வயல்னா விவசாயம் தான் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற விவசாயினா உழவன் உயர்த்தியர். இந்திரன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்திரன் வந்து மழைக்கு கடவுள். மழை வந்து இருந்தால் மட்டும்தான் வயல்வெளியில் நல்லா விவசாயம் பண்ண முடியும். அப்போ மழை கடவுள் இந்திரன் இருந்தால் மட்டும்தான் விவசாயமே பண்ண முடியும் அந்த இடத்துல. ஓகேவா? இது மருதத்திணை. நெக்ஸ்ட் நெய்தல் அப்படின்றது கடலும் கடல் சார்ந்த நிலம். நெய் வந்து கடற்கடலாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கடல் என்னென்ன இருக்கும்? மீன் இருக்கும், உப்பு இருக்கும். இந்த ரெண்டாம் முக்கியமான வேலை. அது வந்து பண்ணுறவங்க மக்கள் வந்து பரதவர், நுலத்தியர், வருணன். கடவுள் யாருன்னா வருணன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாலி வந்து வறட்சியான நிலம். வீர செயல் செய்வாங்க. அதாவது திருட்டு தொழில், நம்ம வழிப்பறி செய்கிறது, நம்ம தொழில் செய்கிறவங்க. நெக்ஸ்ட்டு மரட்டிய மக்கள். கொற்றவை அப்படின்னு காளி. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக கேட்கலாம். நெக்ஸ்ட் இந்த காலத்தில் பெண்கள் நிலை என்ன அப்படின்ட்டு பார்ப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகேவா? லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சமூக வாழ்க்கையில் பெண்களுக்கு மிக கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா இல்லை. சங்க காலத்தில் கற்றறிந்த அறிவு கூர்மையுள்ள பெண்கள் இருந்தாங்க. 40 பெண் புலவர்களை வாழ்ந்து அரிய நூலெல்லாம் கொடுத்து போயிருக்காங்க. தி மேரேஜ் அப்படின்றது அவனுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இருந்தாலும் கற்பு அப்படின்றது பெண்கள் மிக சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டாங்க. பெற்றோர்களுடைய சொத்துக்களில் மகன் மகள் 2 பேருக்கும் சம பங்கு இருக்குது. இப்போலாம் மகனுக்கு மட்டும் பங்கு இருக்குது, மகளுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சொத்துரிமை அப்படின்றது வந்த பிறகு 2 பேருமே பங்கு இருக்குது. ஓகேவா? சங்ககால பெண் புலவர்கள் யாருன்னா ஔவையார், வெள்ளந்தி வீதியார், காக்கை பாலினியார், ஆரிமண்டியர், பொன்முடியார். இவங்க எல்லாருமே சங்ககால பெண் புலவர்கள். நெக்ஸ்ட் ரிலீஜியன்ஸ் சார்ந்த விஷயங்களை பார்க்குறப்போ மக்களுடைய முக்கிய கடவுளான சேயோன், தமிழ் கடவுள் சொல்லக்கூடிய சேயோன் அப்படின்றது முருகன் அப்படின்ற பேர். ஓகே, முருகனுடைய இன்னொரு பேர் தான் சேயோன். சங்க காலத்தில் வழிபட்ட மற்ற கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன், மாயோன் அதாவது விஷ்ணு, இந்திரன், வருணன் மற்றும் காளி, கொற்றவை எல்லாமே வழிபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நடுக்கல் வழிபடக்கூடிய முறையும் இருந்துச்சு. நடுக்கல் முறைனா ஒரு போர்வில் வீரமரம் அடைஞ்ச ஒரு வீரனை நினைவாக ஏற்படக்கூடிய ஒரு கல் தான் நடுக்கல் சொல்கிறோம். ஓகேவா? பௌத்தம், சமணம் ரெண்டுமே அந்த கூட இருந்த ஒரு சமயங்களாக இருந்துச்சு. வடபகுதி இந்தியா தமிழகத்துடைய வடபகுதியில் எல்லாமே வளர்ந்திருந்த போன்றி தமிழகத்தில் ஜாதி முறை வளர்ந்திருக்கவில்லை. சார் தமிழகம் இல்லை, இந்தியா ஃபுல்லாக சொல்கிறது. இந்தியா ஃபுல்லாக வளர்ந்துருக்கிற மாதிரி ஜாதி கேஸ்ட் முறை எதுவுமே இல்லை. அதை கம்பேர் பண்ணிக்கிறப்போ இந்த வர்ணாசிரம முறை கூட திராவிட தென்னல் பிறகு வந்தது தான். அப்போது இல்லை, அதுக்கப்புறமா தொழில் அடிப்படையாக வச்சு பிரித்தாங்களே அந்த முறை எல்லாமே அதுக்கப்புறமா வந்த முறைகள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வீரர்கள். இப்போ தான் சொன்னேன். அந்த காலத்தில் தமிழர்கள் போர் போகிறாங்களா சண்டைக்கு, அந்த ஃபைட் பண்ணுற இதில் வீரர்கள் மேலே பெரும் மரியாதை கொண்டிருந்தாங்க, மரணமுற்ற வீரர்கள் மேலே. அந்த போரில் இறந்தவங்களுக்கு நினைவாக போற்றுறதுக்காக நடுக்கற்கள்லாம் ஈர்ப்பப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவங்களோட ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு பார்ப்போம். பொருளாதார ரொம்ப பணக்காராக இருக்கக்கூடிய பீப்புள் எப்படின்னா மஸ்லின், பட்டு, நேர்த்தியான பருத்தியை துணிகள் எல்லாமே அணிஞ்சிருந்தாங்க. நார்மலான பீப்புள் வந்து காட்டனில் சேர்ந்த 2 துண்டுகளை அணிஞ்சிருப்பாங்க. சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாம்போட தோலையும் பாம்போட தோலை விட ஒரு மென்மையான துணிகளை பற்றி குறிப்பிடுகின்றன. அந்த இலக்கியங்கள்
பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை கலிங்கம் பற்றிய விஷயத்தையும் சொல்லியிருக்கு. பெண்கள் அவங்களுடைய கூந்தலை பூக்களை அணிஞ்சிருப்பாங்க, அலங்கரிச்சிருப்பாங்க. இதில் இன்னொன்று என்ன, ஒரு இப்போலாம் பெண்கள் மட்டும் அந்த ஜுவல்லரிஸ்லாம் போடுறாங்க, அந்த காலத்தில் ஆண்களும் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் கோல்டு, சில்வரு, பேர்ல்ஸ், அந்த முத்துக்கள், நவரத்தினங்கள், கற்கள், சங்கு, பாசிமணி, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அணிஞ்சிருந்தாங்க. இதை கொடுத்துருந்தாங்க பாருங்கள், இது எல்லாமே அணிஞ்சிருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கலைகள். கலைகள் அப்படின்றது பலவிதமான இசைக்கருவிகள் சொல்லக்கூடிய முரசு, புல்லாங்குழல், யாழ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கு. கரிகால வந்து பார்த்தீங்கன்னா இசையுடைய 7 ஸ்வரங்கள் சரிமப்பனா, இந்த சரிகமப்ப சொல்லக்கூடிய அந்த 7 ஸ்வரங்கள் எல்லாமே கற்றிருந்தவர். அதனால் அவரை ஏஇசை வல்லான் அப்படின்னு முக்கியமான கொஷின். ஏஇசை வல்லான் என குறிப்பிடக்கூடிய சோழ அரசன் யார் அப்படின்னு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கிங்க. இவங்க நெக்ஸ்ட்டு இந்த பீரியடில் நிறைய பாடல்கள் பாடக்கூடிய புலவருக்கு பாணர், விரலியர் அப்படின்ற பேர் இருக்குது. கணிக்கையர் அப்படின்றது டான்ஸ் ஆடுறாங்க பற்றி அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட பெயர். தெருக்கூத்து சொல்கிற நாட்டுப்புற நாடகம் சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக இருக்குது. அவங்க முத்தமிழ் அப்படின்ற கோட்பாட்டை உருவாக்கினார். இவங்க தான் இயலிசை நாடகம் சொல்லக்கூடிய முத்தமிழ் அப்படின்ற கோட்பாட்டை உருவாக்கியவர்கள். ஓகேவா? முக்கியமான ஒன்று. இவங்க செய்யக்கூடிய தொழில் ஆக்குபேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். மக்கள் வந்து மிக முக்கியமாக என்ன வேலை செஞ்சிருந்தாங்கன்னா விவசாயம் ஃபஸ்ட்டு பண்ணினாங்க. நெக்ஸ்ட்டு கால்நடைகளை மேய்க்கக்கூடிய தொழிலும், மீன் பிடிக்கிறது, வேட்டையாடுறது, இது மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கைவினை தொழில் செய்யக்கூடிய தச்சர்கள், கொல்லர்கள், பொற்கொல்லர், மட்பாண்டம் செய்வோர் எல்லாமே இருந்தாங்க. நெசவு செய்கிறது அப்படின்றது ஒரு பகுதியினர், அதாவது விவசாயம் செய்வது மிக பொதுவான பகுதிநேர தொழிலாகவும் பலருக்கு அன்றாட முழு நேர தொழிலாகவும் இருந்துச்சு. அதாவது விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஒரு பார்ட் டைமாக நெசவு செய்வாங்க, ஒரு சில விவசாயம் பண்ணாதவங்களுக்கு ஒரு ஃபுல் டைமாக கூட அந்த நெசவு தொழில் வந்து இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவங்க செய்யக்கூடிய விழாக்கள், ஃபெஸ்டிவல்ஸ், என்டர்டெயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இன்னும் நிறைய விழாக்கள் செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் முக்கியமாக இந்த பொங்கல் திருநாள், அறுவடை திருநாளும், கார்த்திகை தீப திருவிழாவும் இதில் மிக முக்கியமானது. நெக்ஸ்ட்டு இந்த இந்திரவிழா அப்படின்றது 21 நாள் நடக்கும். ஓகேவா? இந்த இந்திரவிழா அப்படின்றது தலைநகரில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நிறைய வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெறும், விளையாட்டுகள் நடைபெறும். டான்ஸ் ஆடுறது, எருது சண்டை, சேவல் சண்டை, தாயம் ஆடுறது, வேட்டையாடுறது, மல்யுத்தம், WWE மேட்ச் போல் மல்யுத்தம், ஊஞ்சல் ஆடுதல், இது மாதிரி நிறைய தொழில், அதாவது நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் அந்த பீரியடில் நடக்கும். இதில் மிக முக்கியமாக சொல்லலாம். இதை குழந்தைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா பொம்மை வண்டி ஓட்டுறது, மணல் வீடு கட்டுறது, இது மாதிரி விளையாடுவாங்க. ஓகேவா? ட்ரேட் அப்படின்றது உள்ளூர் வெளிநாடு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நிறையாவே இருந்துச்சு. கடல் கடந்து வியாபாரம், அதாவது வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ணாங்க. ஓகேவா? உள்ளூரில் செய்யலாம். உள்நாடு அப்படின்றது நம்ம மாநிலத்தை சார்ந்து, அதாவது இப்போ உள்ளூர் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம ஊர்லேயே வியாபாரம் பண்ணுறது. உள்நாடு அப்படின்றது நம்ம நாட்டில் வேறு எங்கன்னா நம்ம ஊர் தவிர்த்து வேறு எந்த ஸ்டேட்டோட வியாபாரம் பண்ணுறாங்கள அது வந்து உள்நாடு. ஓகேவா? வெளிநாடு வந்து கடல் கடந்து வேறு வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணுறது. இது எல்லாமே 3 வகையாக நடைபெற்றது. இந்த காலப்பகுதியில் தமிழகம் மேற்கொண்ட விரிவான மற்றும் லாபகரமான வெளிநாட்டு வணிகம் தமிழ் மக்களுடைய மிக சிறந்த கடலோடிகள் அப்படின்றதும் சொல்லலாம். கடற்கரையோரமாக பொருளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக நிறைய சேமிப்பு கிடங்கள்லாம் கட்டியிருப்பாங்க. அதில் முக்கிய துறைமுகம் அதில் வந்து கலங்கரை இலங்கைச்சுடர் அப்படின்ற ஒளிவிளக்கு கோபுரங்களும் இருக்குது. ஓகேவா? வணிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாங்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை வந்து நிறைய இடங்களுக்கு எருதுகளை வச்சு கூண்டு வண்டிகள் மூலமாக திரைப்படம்லாம் பார்த்துருப்பீங்க, மாட்டு வண்டி மாதிரியே கட்டியிருப்பாங்க. ஓகேவா? எடுத்து போயிருப்பாங்க. பண்டமாற்று முறை அப்படின்றது அந்த கால பரவலாக இருந்துச்சு சொல்லலாம். இந்த புகார், மதுரை இந்த மாதிரி நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா 2 வகையான சந்தை மார்க்கெட்டிங் பிளேஸ் இருக்குது. ஒன்று மதுரையில் நாலாங்காடி அப்படின்றதும் அல்லாங்காடி அப்படின்ற 2 சந்தைகள் இருந்துச்சு. நாலாங்காடு அப்படின்றது காலை நேரத்தில் மார்னிங் டைம் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங், அல்லாங்காடு அப்படின்றது ஈவினிங் டைம் இருக்கக்கூடிய மார்க்கெட். ஓகேவா?
ஈவினிங் மார்க்கெட் சொல்லுவாங்க. நாலங்காடு வந்து மார்னிங் மார்க்கெட், அல்லங்காடு அப்படின்றது ஈவினிங் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் நிறைய வகையான பொருட்கள் வந்து பெரும் அளவில் விற்கப்பட்டிருக்கு. அதேபோல் பர்ச்சேஸும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் முக்கியமாக மலபார் கருமிளகு சொல்லியிருப்பாங்க. மலபார் கருமிளகு அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, 2ஆம் ராம்சனுடைய ஒரு பாடி, இறந்து போன பாடி, அது மம்மி. ஓகேவா? மம்மி பண்ணுறாங்களா, அது ஒரு படப்பட்ட உடல் திறக்கப்பட்டப்போ தொழிலாளிகள் அவருடைய நாசியுள்ள அடிவயிற்றிலுமே இந்த கருமிளகு கறி, அதாவது அந்த 2ஆம் ராம்சனுடைய பாடியில் கருமிளகு கறீர் வந்து அழைச்சிருக்காங்க. அதாவது படபட்டி உடலை பாதுகாப்பது அப்படின்றது அந்த நாட்டுகளில் ஒரு பின்பற்றப்பட்ட ஒரு முறை எகிப்தில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஃப்ரீஸில் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே வரத்துக்காக நம்ம டெத் ஆகிட்டா, யாரோ ஒரு டெத் ஆகிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே வர வரைக்கும் நம்ம அவங்க ரிலேட்டிவ் வர வரைக்கும் ஃப்ரீஸில் வச்சுருப்போம்ல, அது மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு முக்கிய துறைமுகங்கள் முசிறி, தொண்டி, கொர்க்கை, இந்த 3மே முக்கிய துறைமுகமாக இருந்துச்சு. முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் இறக்குமதி பொருளும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஷின். உப்பு, மிளகு, முத்து, தண்டம், பட்டு, நறுமண பொருள், சென்ட்லாம் இருக்கு பார்த்தியாது, வைரம், டைமண்டு, குங்குமப்பூ, விலைமதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை, இது எல்லாமே ஏற்றுமதி செஞ்சாங்க. நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் என்னென்னா புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள். ஓகேவா? இந்திய வணிகர்கள் எல்லாமே ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்த 10 மிக முக்கியமானதாக சொல்கிறாங்க. ரோம பேரரசான ஆர்லியன் அப்படின்றது இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்க தகுதியானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக கடல் கடந்த நாட்டோட வணிக தொடர்பு பாருங்கள். வேறு என்ன நாட்டுக்கு வணிக தொடர்பு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கிரேக்கத்துக்கும் ரோமு, எகிப்து, சீனா, தென்கிழக்காசியா, இலங்கை, இந்த மாதிரி நாடுகளுக்கு வணிக உறவு வந்து நிலவி இருக்குது அப்படின்னு சொல்லி தொழில் அகழ்வுகள் நமக்கு மெய்ப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதல் பேரங்காடி முசிறி அப்படின்றது ரோம் நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய அறிஞரான பிலினி அப்படின்றவர் என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய இயற்கை வரலாறு அப்படின்ற நூலில் ஒரு முசிறியை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்ற இது வந்து சொல்லியிருப்பார். ரோமானியருடைய குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பிலோஸ் ஒப்பந்த பத்திரத்தில் வியன்னாவில் இருக்க அருங்காட்சியகம் இந்த பட்டியல் இருக்குது. அதில் அலெக்சாண்டரை சேர்ந்த வணிகர் ஒருத்தருக்கும் முசியை சேர்ந்த ஒரு வியாபாரிக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்த பதிவு ஒன்று செஞ்சுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கலைப்பிறகு. என்னதான் இவ்வளோ சிறப்பு பெற்ற சங்ககாலமாக இருந்தாலும் கிபி 3ஆம் நூற்றாண்டின் கடைசியில் சங்ககாலம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய செல்வாக்கு வந்து இயந்துருச்சு சொல்லலாம். சரிவை வந்து ஏற்பட்டிருக்கு. சங்க காலத்தை தொடர்ந்து வேறு யார் வராங்க, தமிழ்நாட்டை யார் ரூல் பண்ணாங்கன்னா கலைப்பிரர்கள் வராங்க. கலைப்பிரர்கள் தமிழகத்தை 2.5 நூற்றாண்டுகள் வந்து ரூல் பண்ணாங்க. கலைப்பிரர்கள் பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கல, குறைவான குறிப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. அவங்க விட்டு போன நினைவுச்சின்னங்கள் சரி, தொல்லியல் பொருட்கள் சரி, எதுவுமே நமக்கு கிடைக்கல, எதுவும் இல்லை. ஆனால் அவங்க ஆட்சி செஞ்ச டைமில் நிறைய இலக்கிய சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னென்னா தமிழ் இலக்கிய சான்றுகள், தமிழ் நாவலர் சரிதை, இப்போ யாப்பருங்காலம், பெரிய புராணம், இதெல்லாமே கிடைச்சிருக்கு. சேக சிந்தாமணி, குண்டலகேசி, இந்த 2 நூல்களுமே இந்த கலைப்பிரர் காலத்தை சேர்ந்த நூல் தான் ஈடுபட்டிருக்கு. ஓகேவா? தமிழகத்தில் பௌத்தமும் சமணமுமே ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய பீரியடாக இருந்துச்சு. அதை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வேறு என்னென்ன லாங்குவேஜ் அறிமுகப்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம், பிராகிருதம் அப்படின்றக்கூடிய லாங்குவேஜ் வந்து அறிமுகத்தினால இந்த வட்டெழுத்து அப்படின்ற ஒரு புதிய லெட்டர் சிஸ்டம் வந்து ஃபாண்ட் சிஸ்டம் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஒரு நியூ ஸ்கிரிப்டே கிரியேட் ஆகுது. 12 கீழ்கணக்கு சார்ந்த நிறைய நூல்கள் 12 கீழ்கணக்கை சார்ந்த நிறைய நூல்கள் வந்து இந்த பீரியடில் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் வணிகம் சரி, வியாபாரம் எல்லாமே துவங்கிறது சொல்லலாம். ஓகேவா? அதனால் இந்த கலைப்பிரருடைய காலத்தை பொதுவாக சித்தரிக்கப்பட்டது மாதிரி ஒரு இருண்ட காலம் அப்படின்றது கிடையாது, டார்க் ஏஜ் கிடையாது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம புக் பேக் 1 மார்க் பார்ப்போம்.
தமிழகத்தில் பத்தினி வழிபாடு அறிமுகம் செய்தவர் யார்? சரண் செங்குட்டுவன். உனக்கு தெரியும், நமக்கு படிச்சனா சரண் செங்குட்டுவன். கீழ்காணும் அரசு வம்சங்களில் எது சங்க காலத்து ஆட்சி அதிகாரங்கள் இல்லை? சங்க காலம் அப்படின்னு சொன்னால் மூவேந்தர்கள் தான். அந்த மூவேந்தர்கள் தவிர்த்து யார் வேணாலும் பல்லவர்கள் இருக்காங்க. பல்லவர்கள் அப்படின்றது காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சவங்க. ஆனால் அவங்க சங்காலத்தில் இருந்தவங்கன்னா இல்லை. ஓகேவா? அப்போ பாண்டியர், சோழர், ஈசர்கள் 3 பேர் நமக்கு தெரியும். அதில் இல்லாதவங்க பல்லவர்கள் தான். ஓகேவா? பாண்டிய ஆட்சிக்கு பின் ஆட்சி வந்தவர்கள் யார்? பாண்டியர்கள் அப்புறம் ஆட்சி வந்தவங்க களப்பிரர்கள் தான். ஓகேவா? சங்க கால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர் தான். ஓகேவா? குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாளர், தேன் சேகரிக்கிறது. நெக்ஸ்ட்டு கூற்று. புலவர்கள் குழுமம் சங்கம் என்று அழைக்கப்பட்டது. கரெக்டு. சங்க இலக்கியங்களின் மொழி தமிழ். ரெண்டுமே கரெக்ட். ஆனால் கூற்றும் சரிதான். ஆனால் காரணமும் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் பி தான் சரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகேவா? ரெண்டுமே கரெக்டு. ஆனால் அந்த காரணமும் கூட்டுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அதுக்கான சரியான ரீசன் இல்லை, எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான். செகண்ட் கொஸ்டின். நாட் ட்ரூவா? உண்மையான இல்லை. கரிகாலன் தலையங்கானம் போரில் வெற்றி பெற்றான். கரிகால சோழன் தலையங்கானம் அப்படின்ற பொருளை வெற்றி பெற்றாரா கேட்டிருக்காங்க. கரெக்டா? தவறு. நம்ம தான் சொன்ன அந்த டேட்டா சொல்லும்போதே சொன்ன 13 வேலி கரிகால சோழன் அப்படின்றது வெண்ணி அப்படின்ற பொருள் தான் வெற்றி பெற்றிருப்பார். ஒன் மிஸ் இருங்க. தலையங்கானம் கிடையாது, வெண்ணி. அப்போ இது தவறு. பதிற்றுப்பத்து சேர அரசர்களை பற்றி சொல்லக்கூடிய நூலான்னு கேட்குறாங்க. இது கரெக்ட் தான். சங்க காலத்தை சார்ந்த பழமையான இலக்கியம் பெரும்பாலும் உரைநடையில் இடப்பட்டன. கரெக்டான இல்லை, உரைநடையில் ஈடுபடவில்லை. அப்போ சரியானதுதான் இல்லைன்னு கேட்குறாங்க. எது சரியில்லைன்னு? அப்போ 1, 3 இது ரெண்டுமே சரியில்லை. அப்போ 1, 3 தான் தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த நிர்வாக முறை ஏறுவரிசை எடுக்க சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஊர் வரணும். ஃபஸ்ட்டு ஊர் பார்த்தோம். எல்லாத்துலேயும் ஊர் தான் இருக்குது. இது மட்டும் 4 கிடையாது. 3ல் பாருங்கள் ஊர் இருக்குது. செகண்டு குற்றம். கூற்றம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ அப்படின்னா கரெக்ட். ஓகேவா? அரசு வம்சங்களில் அரசு முத்திரைகளை பொருட்டுக. சேரர்களுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா வில்லம்பு. ஃபஸ்ட்டுக்கு 3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கா? அப்போ இதுவும் இல்லை. சோழர்களுக்கு என்னென்னா புலி. சோழர்களுக்கு என்ன? புலி 2. அப்போது இதுதான் கரெக்ட் ஆன்சர்.